தினமொரு வசனம். யோவான் 16வது அதிகாரம் வசனம் 8. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். விளக்கம். கிறிஸ்தவ வாழ்க்கையின் மிக முக்கிய அம்சம் பரிசுத்த ஆவியை பெறுதலிலும் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுதலுமாகும். உண்மையான கிறிஸ்தவர் எவரும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தை உணரவும் பரிசுத்த ஆவியின் நடத்துதலை அறியவும் முடியும். பரிசுத்த ஆவியானவரின் மிக முக்கியமான கிரியைகளுள் ஒன்று பாவங்களை கண்டித்து உணர்த்துதலாகும். இந்த பூமியில் நம்முடைய தவறுகளையோ குறைவுகளையோ உள்ளபடியே பார்த்து உண்மையான கரிசனையோடு உணர்த்த யாரும் இருக்க மாட்டார்கள். நாம் நம்மை சரியாக பார்த்து அறிந்து கொள்ள உதவி செய்கின்றவர் பரிசுத்த ஆவியானவரே. உண்மையான கிறிஸ்தவர் எவரும் தங்களின் குறைகளையும் குற்றங்களையும் சரியற்ற நிலைகளையும் அறிந்து உணர இயலாதவராய் இருக்க முடியாது. பரிசுத்த ஆவியின் மிக முக்கியமான வேலை நம்மை கண்டித்து உணர்த்துதலே. அதாவது நாம் எப்போதெல்லாம் மனதாலோ நினைவாலோ செயலாலோ சுபாவங்களாலோ ஆசைகளின் அழுத்தங்களாலோ கிறிஸ்துவின் சிந்தைக்கு எதிராகவும் சத்திய வார்த்தைகளுக்கு எதிராகவும் நாம் போகும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை உணர்த்தவும் கண்டிக்கவும் செய்கின்றார். இந்த விதமான பரிசுத்த ஆவியானவரின் செயல் நாம் பரிசுத்தமாக வாழ்வதற்கும் பாவங்களை விட்டு விலகி போவதற்கும் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிலைப்பதற்கும் மிகவும் அவசியம். சிலர் தங்களின் தவறுகளை குற்றங்களை ஏதாவது ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரு பிரசங்க வேளையில்தான் உணருவார்கள். சிலர் விசேஷமாக யாராவது ஒருவர் வந்து தீர்க்க தரிசனம் உரைத்தால்தான் உணருவார்கள். ஆனால் அப்படி அல்ல. நாம் நம்முடைய தவறுகளையும் குறைகளையும் உணர அடுத்த பிரசங்க வேளை வரையோ அல்லது சபையில் நடைபெறும் பாவ அறிக்கை ஜெப வேளை வரையோ காத்திருக்க தேவையில்லை. உண்மையான கிறிஸ்தவர்கள் அனுதின வாழ்வில் தங்களின் தவறுகளை குறைகளை உணர்த்தி கண்டிக்கும் பரிசுத்த ஆவியானவரின் செயலை உணர்வார்கள். அவர்கள் தவறாக போகும் போதெல்லாம் பரிசுத்த ஆவியினால் உணர்த்தப்பட்டு ஆவிக்குரிய விழிப்புணர்வு அடைவார்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதாக நம்புகின்றவர்கள் அதனை வெறும் பரவசமளிக்கும் ஒரு விசையாக உணர்வது அல்ல. தவறுகளை குறைகளை உணர செய்யாத ஆவி ஒருபோதும் பரிசுத்த ஆவியாக இருக்க முடியாது. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் மனசாட்சிக்கு விரோதமாக செயல்படாமல் தேவ சித்தத்தின்படி தேவ வழிகாட்டுதலின்படி வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.